ஹாய், என் பேர் சுபாஷ். ஆக்சுவலி நான் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே சம்திங் தட் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ஸ் கிரிக்கெட் அசோசியேஷன் வந்து எல்லா பிளேயர்ஸ்க்கும் ஹூ ஆர் பிளேயிங் கிரிக்கெட் ஃப்ரம் ஏஜ் கேட்டகரி டு சீனியர் லெவல் ஒரு அநீதி பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ஸ் கிரிக்கெட் அசோசியேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வில்லிவாக்கத்துக்கு முன்னாடியிலேருந்து நிறையா ஏரியா கவர் பண்ணுது. பட் ஏஜ் கேட்டகரியில் பாருங்கள், அவங்க செலக்ட் பண்ணுறது ஃபுல்லாக அம்பத்தூர் உள்ளே தான் இருக்கும், இல்லை கொஞ்சம் ஆவடி வரையும் எடுக்கிறாங்க. அதை தாண்டி பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க, யாருமே எடுக்கவே மாட்டுறாங்க. ஏன்னா செலக்டர்ஸ் எல்லாருமே கேம்ப் வச்சுருக்காங்க, அந்த கேம்ப்ல இருந்து மட்டும்தான் பிளேயர்ஸ் எடுக்கிறாங்க தவிர வேற பிளேயர்ஸே எடுக்கவே மாட்டுறாங்க. இதை போய் நான் அட்ரஸ் பண்ணிட்டேன் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷனில். மோர் தென் 30 இயர்ஸாக இருக்குது இந்த அசோசியேஷன். இது இந்த இயர் வந்து 38th இயர்னு நினைக்கிறேன். அது வேற சாட்டர்டே வந்து இது பண்ண போகிறாங்க, அது ஃபங்க்ஷன் நடத்த போகிறாங்க. ஐ கேம் டு நோ தட் 5th டிவிஷன் டீம் விட்டுருக்காங்க திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ஸில். ஜென்ரலாக ஒரு டீம் விடணும்னா ஒரு நாக் அவுட் டோர்னமெண்ட் இருக்கணும், ஒரு பப்ளிக்கில் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கணும், அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் கலெக்ட் ஆகும், அதில் நாக் அவுட்ஸ் வச்சு எந்த டீம் டாப்பில் வருதோ அந்த டீமை மட்டும்தான் எடுக்கணும். பட் இது எதுவுமே பண்ணல. ஏற்கனவே ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு, ஏற்கனவே அசோசியேஷனில் வந்து மெம்பர்ஸாக இருக்கிறவங்களுக்கு மட்டுமே டீம் கொடுத்துருக்காங்க டைரெக்டாக, விச் இஸ் நாட் அட் ஆல் எ ஃபேர் திங். திருவள்ளூரில் எவ்வளோ பேர் இருக்காங்க, ஏன் இவங்களுக்கே தரணும்? ஏன் ஒரு திருநென்றூரில் ஒரு ஆளுங்களுக்கு தந்திருக்கலாம், வேப்பம்பேட்டில் கொடுத்துருக்கலாம், திருவெற்றியூரில் கொடுத்துருக்கலாம், திருத்தணி ஏரியாவில் கொடுத்துருக்கலாம், மணவாள் நகர், அர்ணவாயில், ஜஸ்ட் திருநென்றூர் சுற்றியே கிட்டத்தட்ட ஒரு 10 டர்ஃப் விக்கெட் இருக்கு. அந்த இடத்துல மட்டுமே ஒரு 10 டர்ஃப் விக்கெட் இருக்கு. மேட்சஸ்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு, 50 ஓவர்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கு, நிறைய பிளேயர்ஸ் எமர்ஜ் ஆகி வராங்க. பட் இந்த செலக்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கேம்ப்ல இருக்கிறவங்க மட்டும் தான் மெயினாக எடுக்கிறாங்க தவிர மற்ற கேம்ப்ல இருந்து வரவங்களாம் எடுக்கிறதே கிடையாது. ஏஜ் கேட்டகரியில் எஸ் ராஜன்லயும் அப்படிதான், ஒரு சில டீம்ல விளையாடுறவங்க மட்டும் தான் எடுக்கிறாங்க. என்னதான் ஹையஸ்ட் ரன் அடிச்சாலும் அவங்களை எடுக்கிறது இல்லை டீம்ல. இவங்களே தான் வந்து எக்ஸிகியூட்டிவ் கமிட்டியா இருக்காங்க, இவங்களே செலக்டர்ஸா இருக்காங்க. கடந்த ஒரு 10 வருஷமா இதுதான் பிரச்சனையா போயிட்டு இருக்கு. நான் போய் அட்ரஸ் பண்ணிட்டேன், டிடிசியிலே அட்ரஸ் பண்ணிட்டேன், டிஎன்சிலையும் அட்ரஸ் பண்ணியிருக்கேன். ஒரு நல்ல சொல்யூஷன் வரட்டும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா 10 டீம்ஸ், ஒரு டீமுக்கு 30 பேர் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அப்போ 10 டீம்னா 300 பேர் ரெஜிஸ்டர் பண்ணலாம். கரெக்டா ஒரு 25 பேர் 20 பேர் ரெஜிஸ்டர் பண்ணாலும் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், ஒரு 200 கிரிக்கெட்டரோட லைஃப் டிஃபரன்ஸ் வரும். ஏன் திருத்தணியில் ஒரு ஆளுங்களுக்கு கொடுங்க, அங்கே இருக்க கிரிக்கெட் டெவலப் பண்ணுங்க, பள்ளிப்பட்டில் சில பேர் டெவலப் பண்ணுங்க, திருவெற்றியூரில் டெவலப் பண்ணுங்க. ஏன் உங்களோட ஆளுங்களுக்கே டெவலப் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி ஒரு ரீசெண்டாக ஒரு 7 டீம்ஸ் வந்து கை மாறிடுச்சு ஓட்டிங் ரைட்ஸோட. இப்போ இந்த 10 டீம்ஸ் ஓட்டிங் ரைட்ஸோட கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஃபார் தேர் ஓன் பர்பஸ் தான். கிரிக்கெட் டெவலப் பண்ணணும்னு எதுவுமே கிடையாது இதில். இதை வந்து நான் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன், அதனால தான் நான் சொல்கிறேன். ஜஸ்ட் மற்ற ஏரியாவில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் இதை அட்ரஸ் பண்ணுங்க, அப்போதான் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ஸுக்கு தெரியும். ஏன்னா அவங்க ஆவடி தாண்டிய பிளேயர்ஸ் இல்லை. நீங்களே இப்போயே பாருங்க, Under 14, Under 16, Under 19 எஸ் ராஜன்லாம் பாருங்க, யாருமே அந்த சைடில் இருக்கவங்க யாருமே வரல. சரவணான்னு மட்டும் ஒரே ஒரு லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னர் இருக்காரு திருவள்ளூர் தாண்டி, மற்றபடி வேற யாருமே இல்லை எஸ் ராஜன்ல. எனக்கு ஆமாம், யாருமே இல்லை. ஏஜ் கேட்டகரியில் பாருங்க, அது கூட இருக்காது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆவடி தான். அதை தாண்டி எவ்வளோ ஸ்டேஷன்ஸ் இருக்கு, ஆனால் கூட அவங்க பிளேயர்ஸ் எடுக்கிறதுக்கான இன்டென்ஷனே கிடையாது. அவங்களோட கேம்ப்ல இருக்க பிளேயர்ஸ் மட்டும் இருக்கணும், அவங்க மட்டும் தான் ரவுண்ட் ராபின் ஆடணும், அவங்க தான் மெயின் டீம்ல இருக்கணும். இதை வந்து நான் அட்ரஸ் பண்ணிட்டேன். ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. டீமும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ 10 டீம் விடுறாங்க. அந்த 10 டீம் வந்து போன செப்டம்பர் மாதமே எல்லாமே ஜியோ கிடையாது, எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில் அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க. பட் நான் போய் கேட்டேன், ஏன் சார் இங்கே ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறீங்க, மற்றவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறேன், கொடுக்க மாட்டுறாங்க. சரி 10 டீம் வந்து நீங்கள் அசோசியேட்டட் டீமாக கொடுங்களே, ஓட்டிங் ரைட்ஸ் இல்லாமல் டீம் கூட கொடுங்களே, டெவலப் பண்ணனாலும் அதுவும் ரெடி இல்லை. அவங்க 10 டீம் கொடுத்துருக்காங்க, ஏற்கனவே எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில் இருக்கிறவங்களுக்கே டீம்ஸ் கொடுத்துட்டாங்க, எல்லாமே கொடுத்துட்டாங்க. விச் இஸ் நாட் அட் ஆல் ஃபேர். நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். சில மீடியாலையும் கேட்டிருந்தாங்க, நான் அவங்களுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ வச்சு. தேங்க்யூ.